அப்ப குரோமிக் ஆக்சைடு ஃபார்மேஷனை காட்டிலும் அலுமினியம் ஆக்சைடு ஃபார்மேஷன் மோர் ஸ்டேபிள். அப்ப அது குரோமியம் ஆக்சைடுல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா அலுமினியம் அந்த ஆக்சிஜனை வாங்கி தான் அலுமினியம் ஆக்சைடா மாறிக்கும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, அலுமினியத்தால குரோமியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியும், ஆனா குரோமியத்தால அலுமினியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இவரை காட்டிலும் இந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் வந்து மோர் நெகட்டிவ். அப்ப இவர் என்ன பண்ணுவார், ஆக்சிஜனை சாமானியமா தர மாட்டாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அலுமினியத்தால குரோமியம் ஆக்சைடு ரெடியூஸ் பண்ண முடியுமே தவிர மெக்னீசியம் ஆக்சைடையோ இல்ல கால்சியம் ஆக்சைடையோ அலுமினியத்தால ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்? இவரை காட்டிலும் இவங்க என்னது, மோர் நெகட்டிவ். அப்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த லைன் கீழே இருக்கோ அவரு மேல உள்ளவரை ரெடியூஸ் பண்ணுவாரு, ஆனா எக்காரணத்தை கொண்டும் மேல இருக்கிறவரு கீழே இருக்கிறவரை ரெடியூஸ் பண்ண மாட்டாரு. புரிஞ்சா? புரியல உங்களுக்கு? அதான் சொன்னேன்.